மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ஒரு செய்திகளை மொத்தமா தொகுத்து பார்க்க போறோம். சரியா? அதாவது இந்தியாவில் 1951 முதல் 52 வரை, சரியா, அதுல இருந்து இந்திரா காந்தி அம்மையாரோட பீரியட்ல 1967 ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையில் இருந்தது. அதாவது மக்களவை தேர்தலும் மாநில சட்டப்பேரவை தேர்தலும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை மறுபடியும் அமல்படுத்துவதற்காக இந்திய அரசானது ஒரு கமிட்டியை போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டியின் தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவராக 2017 முதல் 2022 வரைக்கும் பதவியில் இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள். சரியா? இவருடைய தலைமையிலான குழுவானது 2023 ஆண்டு அமைக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த கமிட்டியானது பரிந்துரைகளை மத்திய அரசு கொடுத்திருந்தாங்க. அதன் பிறகு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான இந்த பரிந்துரைகளை சரியா நடைமுறைப்படுத்துவதற்காக 129வது சட்ட மசோதா 2024 அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியா? இதனை தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்க சொல்லி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழு ஒன்று கூட்டியிருக்காங்க. நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபி சௌத்ரி அவர்கள். சரியா? இவங்க இனிமே பார்த்தீங்கன்னா பரிந்துரைகள் நிறைய பேச்சுவார்த்தைகள் அப்படி மாத்தி நடத்திட்டு இனிமே இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி இறுதியா முடிவு செய்வாங்க. பார்க்கலாம் இந்தியாவில் மறுபடியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்படுமா இல்லையா என்று.